India's finest audio wearable brand, starting at 999. எல்லாமே சீன்ஸ் ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸ் இருந்துச்சு எனக்கு. என்னோட சைல்ட்ஹுட்டை பற்றி ஹி ஹஸ் எக்ஸ்பிளைன். எனக்கு வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து காட் லெவல். சாதாரணமான ஒரு பர்சன் பண்ணுற விஷயம் இல்லை அது. அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து கம்ப்ளீட். எனக்கு வந்து பர்சனலாக அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கணும், பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கணும்னு எனக்கு ஆசை. இப்போ ஆல்ரெடி நான் இஃப் ஐ லுக் இன் டு த மிரர் அண்ட் ஐ டிசைட் நான் இப்படி பண்ண போகிறேன் பட் தென் when we go there that won't be what the director wants. நமக்கு ஒரு மைனஸஸ்னால் நிறையா இருக்கும், ப்ளஸஸ் இருக்கும். ப்ளஸஸை கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வளர்த்துக்கிட்டு மைனஸஸ் வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணி அந்த ஜேர்னியை மட்டும் நீ எவ்வளோதுக்கு எவ்வளோ வேலையில் உண்மையாக இருக்கியோ வேலையை கரெக்டாக செய்யும், அதுவே கொண்டு போகும். ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும், அது இல்லாமல் எதுவுமே இல்லை. சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணதுலேயே வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு பிடிச்ச படம் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள். அது நான் நடித்தேங்கிறதுக்காகவே இல்லை, நிறைய பேர்ட்டு அது படம் பாருங்கள் நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். Like imagine a girl is telling you can do anything you want but don't tell anyone. ஒரு பெரிய மனுஷனை பற்றி கேட்குற கேள்வி கிடையாது. ஹாய் சார். ஹாய். எனக்கு என்னென்னா உங்களை பார்த்தா லைட்டாக பயமாக இருக்குது சார். ஆஃப்டர் வாட்சிங் மூவி சீரியஸாக நீங்கள் கொஞ்சம் ஏதாவது நல்லா பேசுனீங்கன்னா நான் கொஞ்சம் காம் ஆகிப்பேன். எனக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த போஸ்டர்லாம் வேறு பின்னாடி வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இந்த ஒரு விஷயம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. லைக் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறத பார்த்தானே பழக்கப்பட்ட ஆட்கள், அப்போ அந்த ஆக்டர்னா அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி. ஸோ ஹை சார், ஓகே தானே? ஹை ஹை, வெல்கம் டு த ஷோ. சார் வந்து என்னோட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, காலேஜ் ஜூனியர். இல்லை, அவரை பற்றி நான் தனியாக கேட்கணும்னு நினச்சேன், அதெல்லாம் அப்புறமா கேட்டு. இல்லை, இந்த படத்தில் வந்து உங்களுடைய கேரக்டருக்கு வந்து எப்படி அர்ஜுன் தாஸ் ஒரு பயங்கர ஒரு ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரோ அந்த மாதிரி உங்கள் ரியல் லைஃப்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அவன். அவரை பற்றி நீங்கள் சொல்லணும்னு விருப்பம். கார்த்தின்னு சொல்லணும். அது சார் சொல்கிறப்பல ஸ்மிதா, அது வந்து ஸ்டார் கவின் மாதிரி. நான் இவர் கூடம்பாக்கம்ல ஆடிஷன் போகிறப்பெல்லாம் நான் சைக்கிள் வச்சு மிதிச்சுட்டு போன கதைக்கு இருக்குல்ல. என்னடா புதுசு ஓகே. பட் வாழ்த்துக்கள். எப்படி சார்னு சொல்லாமா? வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் மச்சான், சீரியஸாக ஸோ ஹாப்பி. அதாவது வந்து நாங்கள் முதல் இன்டர்வியூவில் சந்திக்கிறோம். ஸோ இப்படி இந்த ஆர்ட் ஃபார்மில் ரெண்டு பேரும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா சொல்லிட்டுருப்பான் லைக் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் சேர்ந்து போகிறப்போ நமக்கு என்ன வருதுன்றது நமக்கு தெரியல, பட் என்றைக்காவது ஒரு நாள் ரியலைஸ் பண்ணிடுவோம், அதை நோக்கி போனால் போகுதுன்ட்டு. ஆக்டிங்னு பிடிச்சாப்புல, இஸ் டூயிங் கிரேட் ஜாப். ஸோ அந்த விஷ் மட்டும் சொல்லிக்கிறேன். ஹாப்பி ரிஷி, சீரியஸ்லி. எனக்கு என்னென்னா ஒரு பக்கம் உனக்கு என்ன, உன்னை பார்த்தாலே வக்கீல் ரோலாக கொடுத்துட்ருக்காங்க. யார்? ஆமாம், ஒரு பக்கம் ஹீரோவில் நீ தான் அப்படியே திருப்பி விடுவேன் அப்படியே கதை இன்ட்ரோல் பக்கம். இந்த படமும் ஒரு லா ஸ்டூடெண்ட், என்ன அந்த ஒரு லா லவ் உனக்கு இருந்துகிட்டே இருக்கு. லா லவ்லாம் இல்லை, இது வந்து கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு ரெவல்யூஷன் டைப் தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த நோக்கி போகிறதுனால எனக்கு அந்த வந்துருச்சு. ஒருவேளை அதை பார்த்து இந்த லா கேரக்டராக அது ரிஷி கரெக்டாக இருப்பாப்புல அப்படின்னு நியாயமாக மீதி ரோல்லாம் பண்ணிருக்கிறதுலாம் என்ன கதை? இல்லை சொல்கிறேன், இந்த ஒரு கனெக்ட் சொல்கிறேன். இப்பெல்லாம் இல்லை, ரொம்ப நான் 3 நாள் பல வருஷத்துக்கு முன்னாடி அது பண்ணேன். இப்போது மறுபடியும் அது கேரக்டர் அப்படி வந்துச்சு, அவ்வளோதான். ஓகே சார், சாந்தகுமார் சாருடைய படங்கள் ஏதாவது ஒரு வில்லனாக இருக்காங்க அப்படின்னா அது ஒரு சும்மா எழுத மாட்டார், செம்மையாக உட்காந்து எழுதி நம்ம கொஞ்சம் மிரட்டி விட்டுருவாப்புல. உங்களுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருந்தது? ஃப்ரம் பேப்பர் டு ஸ்க்ரீன் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹி எக்ஸ்பிளைன் த ஹோல் ஸ்டோரி அண்ட் த கேரக்டர். அப்புறம் எனக்கு பிடிச்சது. அண்ட் தென் ஐ ஹேட் சம் டவுட்ஸ். ஸோ நான் அதை அவர்கிட்ட கேட்டேன், ஹி எக்ஸ்பிளைன் இட். தென் ஒரு 2 புக்ஸ் அவர் ரெஃபர் பண்ணார். தென் இந்த கேரக்டருக்காகவா? in general about the film பற்றி. I mean there are about psychology, mental health and also sort of philosophy and the general அதெல்லாம். And then I was just I mean that was the basic homework. அதுக்கப்புறம் செட்டில் வந்து பி ரெடி. எனக்கு என்ன லைக் எக்ஸைட்டிங்காக படுதுன்னா அந்த கேரக்டருக்காக ஜஸ்ட் அந்த அவர் எழுதுனது மட்டும் எலாபரேட்டாக சொல்லாமல் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சைக்னா அதுக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புக்ஸ் கொடுத்து அதனுடைய டெப்த்தாக அதை படிக்க வைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு பயங்கரமாக ஜெயிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது இம்ப்ரோவைசேஷன்ஸ் லைக் டிஸ்கஷன்ஸ் இருந்திருக்கும்ல உங்கள் கேரக்டர் வித் லைக் சாந்தகுமார் சார், அதை பற்றி ஏதாவது இஃப் யூ வாண்ட் டு ரிமைன் எனி மொமெண்ட்? இல்லை, இந்த எக்ஸ்ப்ரெஷன் அதுவும் அப்படி தான் வந்தது. ஐ வாஸ் ஆன் த செட் அண்ட்
I was just trying out அது இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகலை அந்த டைமில். பட் he was watching, Shanta sir was watching from a distance, and then he came and said, இது வேணும் and this we'll build upon this அந்த மாதிரி. ரிஷி, உங்களுக்கு லைக் தொடர்ந்து நிறைய படங்கள் அதில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராக்ரெசிவான ஃபிலிமாக இருக்கும், அதில் இருக்கீங்க. ஸோ இந்த கேரக்டர்னு வரப்போ லைக் எது உங்களை அக்செப்ட் பண்ண வச்சிச்சு? இந்தடா இது சாந்தகுமார் சார் படம், அவ்வளோதான் கூப்பிட்டாரு, அவ்வளோதான். எதுவும் எனக்கு விஷயம்லாம் கேட்கல தெரில, இதை ஷூட் போயிட்டேன், அவ்வளோதான். உன்னோட இம்ப்ரோவைசேஷன்ஸ் ஏதாவது இருந்திருக்கும் ஆர்ட்டில்? அந்த மாதிரி சார்கிட்ட அது அவர் என்ன சொல்கிறாரோ அந்த சீனில் ஏதாவது நம்ம அவரே வந்து ஆக்சுவலாக வந்து சார்கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். அவர்கிட்ட வந்து என்னென்னா ஒரு ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு அந்த ஆக்டர் வந்து என்ன பண்ணுறான்னு பார்ப்பார். அவர் வந்து அவனை ஃப்ரீயாக விட்டு அவன் என்ன பண்ணிட்டோம் வாங்குவார், அவர் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவார். அதை கேப்சர் பண்ணுறதுல ரொம்ப இப்போ ஒரு 4 டைலாக் இருக்குது அப்படின்னா அந்த டைலாக் முடிச்சதுக்கு அப்புறமா கூட கட் சொல்லாமல் அது பாட்டுக்கு அவர் என்ன பண்ணுறான்னு அப்படியே விட்டுட்டே இருப்பார். அவங்க என்ன தான் பண்ணுறாங்க ஏதாவது கொடுக்கட்டும் அப்படின்னு ரசிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயுமே ஸ்பாட்லேயுமே. ஸோ சாருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் எதாவது ரிமைன் பண்ண முடியுமா சார்? அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எல்லாமே சீன்ஸ் ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ ஈவன் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா தெர் இஸ் என்னோட சைல்ட்ஹுட்டை பற்றி ஹி ஹேஸ் எக்ஸ்பிளைன்ட். அப்போது ஸோ தெர் இஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட் டூயிங் தட். ஆனால் ஐ டென்ட் see the I was not there for the shoot, but he narrated what happens. That itself was working for me. Okay. So and the shot, and the scene paakame, it was so when he narrated, no, so it was very strong. So yeah. ஓகே. பட் நம்ம பீங் ஆக்டரா ஏதாவது வந்து லைக் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறப்போ லைக் தட் ஹேஸ் டு இரிட்டேட் பீப்புள். லைக் ஆடியன்ஸ் வந்து அதை கோவப்பட வைக்கணும், இல்லை வெறுக்க வைக்கணும், இல்லை வந்து ஒரு ஹீரோட ஸ்டேட்லேருந்து யோசிச்சு பார்த்தா அவனை அட்ரா அப்படின்னு யோசிக்க வைக்கணும். ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்க. அப்படி தியேட்டர் மூமெண்ட்டாக ஏதாவது ரியலைஸ் பண்ணீங்களா? அங்கே ஆடியன்ஸ் ஏதாவது திட்டி பக்கத்தில் இருக்கிறப்போ அந்த கேரக்டரை அந்த மாதிரி ஏதாவது ரியலைஸ் பண்ணீங்களா? தியேட்டர் மூமெண்ட் ஏதாவது? இல்லை நிறைய ஆடியன்ஸ் ஐ வாஸ் சீயிங் ஆடியன்ஸ் வாஸ் அப்ரிஷியேட்டிங். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எவ்ரிபடி இஸ் ஸ்கேர்ட் ஆல்சோ பார்த்து. பட் ஐ திங்க் தட்ஸ் த பவர் ஆஃப் the writing and the direction. அதனால தான் ரொம்ப சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு வச்சுருக்காருல்ல. ஸோ தேட் ஐ திங்க் கனெக்ட்ஸ் வித் தி ஆடியன்ஸ். லைக் ரிஷி, இது ஸ்டார் படம் பார்த்தியா? பார்க்கணுண்டா. ஓகே. ஸோ அது ரிலேட்டடாக நான் ஒரு கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ரசவாதிக்கு வாழ்த்துக்கள். ஸோ லைக் பீங் அன் ஆக்டர் நிறைய ஆடிஷன்ஸ் போயிருந்திருப்பீங்க, நிறையா ரிஜெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நடந்திருக்கும், ஏதாவது ஒரு வே இருந்திருக்கும். லைக் வந்து இஃப் யூ வாண்ட் டு டெல் பீப்புள் லைக் ஹவு இட் ஒர்க்ஸ், இந்த பிளேஸ்க்கு வந்தது ஏதாவது ரிமைன் பண்ணி பார்க்குறப்போ அன்றைக்கி நான் அதை கிவ் அப் பண்ணாமல் இருந்ததுனால இன்றைக்கி இந்த ஸ்டேட் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அதை ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டா? அவ்வளோலாம் இது ஒர்க்கு நேசித்து உண்மையாக அதுக்கு வேலை செய்யணும். அதில் வந்து நமக்கு ஒரு மைனஸஸ்னால் நிறையா இருக்கும், ப்ளஸஸ் இருக்கும். ப்ளஸஸை கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வளர்த்துக்கிட்டு மைனஸஸ் வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணி அந்த ஜேர்னியை மட்டும் நீ எவ்வளோதுக்கு எவ்வளோ வேலையில் உண்மையாக இருக்கியோ, வேலையை கரெக்டாக செய்யோ, அதுவே கொண்டு போகும். அவ்வளோதான், சிம்பிள். ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும், அது இல்லாமல் எதுவுமே இல்லை. பட் இந்த ஆடிஷன்ஸ் போன கதைகள் நிறையா இருந்திருக்கும்ல, கண்டிப்பாக நிறையா ஆடிஷன்ஸ் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது ஆடிஷனில்? நிறையா இருக்குது. பட் ஒரு ஆடிஷன் போகிறோம், அந்த ஒரு ஆடிஷனில் வந்து நம்ம செலக்ட் ஆகலை அப்படின்னா ஏன் செலக்ட் ஆகலை? ஒன்று நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை சரியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி மறுபடியும் அதை சரி பண்ணிட்டு போய் இது பண்ணுறது, இந்த மாதிரி தான். அது மாதிரி நிறையா இருக்கும். பட் அதை அப்படி தான் பார்க்குறேனே தவிர்த்து ஐயோ இது என்னால் மறக்க முடியுது இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. யாருமே வேணும்ட்டு நம்மளை பண்ணுறது கிடையாது. வேலையை கரெக்டாக செஞ்சால் மதிப்பு இருக்கும். லைக் அப்பார்ட் ஃப்ரம் ரசவாதி வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. லைக் அது வந்து நீ பேசின டைலாக்ஸாக இருக்கட்டும், அசோக் செல்வன் அவங்களா இருக்கட்டும், அந்த படத்தினுடைய சீன்ஸ் இப்போ வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஃபேவரட்டாக இருந்திருக்கு. இன்க்ளூடிங் டைரக்டர் கூட சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு ஊரில் ஒரு தியேட்டரில் வந்து அந்த படத்தினுடைய வாசல் வந்து ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, இந்த ஷோக்கு வந்து டிக்கெட் காசு கிடையாது, நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க, நல்லா இருக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த படத்தை பற்றி நான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உனக்கு கொடுத்துருக்கு. ஆமாக்கா, இப்போ எனக்கு அப்போ தான் அம்மா இருந்த டைம். ஸோ படம் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக அதெல்லாம் தெரியாது. வந்து கரெக்டாக ஆக்சுவலாக அம்மாவுக்கு 30 சொல்லுவாங்க, அது முடிந்து
ரிலீஸ் ஆனது வந்து அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு. ரொம்ப ஸ்பெஷலான கனெக்ட். அண்ட் படம் பார்க்கும்போது அது அந்த சம்மந்தமான ரிலேட்டடான டாப்பிக்கா நான் பண்ணதுலேயே வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு பிடிச்ச படம் வந்து சில நேரம் இங்கிலீஷ் மனிதர்கள். அது நான் நடித்தேங்கிறதுக்காக இல்லை, நிறைய பேர்ட்டு அது படம் பாருங்கள் நல்லாயிருக்கும்னு நான் சொல்லுவேன். அண்ட் நீ சொன்ன மாதிரி எஸ், இன்னைக்கு வரைக்குமே அதை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த ஒரு டைலாக் ஒன்று நிறைய பேர் கட் பண்ணி போட்டுட்டு, அது யாரோ ஒருத்தர் எனக்கு ரீசெண்டாக ஒரு ஜிம்மில் எங்கேயோ ஒருத்தரை மீட் பண்ணேன். அப்போது ஒரு சொன்னாப்பில் ப்ரோ வந்து நீங்கள் அவர் தானே, இது வந்து என் லைஃபே ஒரு மாதிரி மாற்றிச்சு. ஒரு டயத்தில் ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருந்தேன். இந்த வீடியோஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி அதுலேருந்து நான் என்ன கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு வேறு மாதிரி வந்துட்டேன். ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகும்போது சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படம். லைக் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்லாம் என்ன மாதிரி ஆச்சு சார்? லைக் உங்களுக்கு பர்சனல் என்ன தான் டேரக்டர் வந்து ஒரு கொடுத்துட்டாரு, புக்ஸ் கொடுத்துட்டாரு, இன்புட்ஸ் கொடுத்துட்டாரு, பட் உங்களுக்கு இதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்கும்ல. பட் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் அந்த ஸ்டேஜ் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது இயல்பா? ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி எடுத்துக்கிச்சு? இல்லை, இப்போ நான் சொன்ன மாதிரி பேசிக் இது மட்டும்தான். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் would be as an actor if you over prepare, no, that becomes a problem. இப்போ நான் இப்போ ஆல்ரெடி if I look into the mirror and I decide நான் இப்படி பண்ண போகிறேன், but then when we go there, that won't be what the director wants. ஏன்னா as an actor we play a small part in the whole story, so the vision is from the director, so we have to understand what he's saying at that moment. ஸோ இப்போ ஓவர் ப்ரிப்பேர் பண்ணி அங்கே செல்லும்போது இட் மே பிகம் கவுண்டர் ப்ரொடக்டிவ். ஸோ தட் இஸ் சரி. அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு வச்சேன். ஒய் சார் தட் பர்டிகுலர் மோர் குழம்பு அண்ட் வத்தல் ஒரு ஃபேவரட்? ஒய்? அது யாரோட சாய்ஸ்? அது சார் தானா? அப்போ அவர் ஃபேவரட் தானே அது? இல்லை, ஐ திங்க் இட்ஸ் ஃபார் த கேரக்டர். இதில் இந்த படத்தில் நிறைய கட் ஹெல்த்தை பற்றி பேசியிருக்காரு அவர், அதனால மோர் குழம்பு. ஸோ வை சர்டன் பீப்புள் ஆர் ஈட்டிங், அதெல்லாமே நிறைய மோர் குழம்புக்கு டீடைலிங் வச்ச ஒரே டைரக்டர் நம்ம சாந்தகுமார். ஒரு ஃபேண்டசி கொஸ்டின் ஓகே உங்களுக்கு நான் ஒன்று தரேன். படத்தில் வந்து லைக் ரம்யா இருக்காங்களா, அவங்களோட கேரக்டர் வந்து ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. ஸோ என்னை வெளில எங்கேயும் சொல்லிடாத, என்ன வேணாலும் நான் உங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய பேட் மைண்ட்ஸ்லாம் வேற யோசிச்சு, பட் படம் கட் பண்ணால் ஒரு பயங்கர ஹியூமர் சீன் சூப்பராக இருந்தது. இதே மாதிரி உங்களுக்கு ரியல் லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, வாட் யூ வில் சூஸ்? என்ன டெசிஷன் எடுப்பீங்க? How? I mean, that scene is happening in your real life. That imagine a girl is telling you can do anything you want, but don't tell anyone. ஒரு பெரிய மனுஷனை பத்தி கேட்குற கேள்வி அது. Fantasy question. It's what decision you will make? Don't be Parasuraj, be you. Yeah, I'll say please ma'am, go back wherever you want. I don't want anything. தலைய பத்தி எனக்கு இந்த படம் பார்த்தவங்க இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா பயங்கர கான்ட்ராஸ்டா இருக்கும். ஒய் சார், ஒய் தட் யூ டோன்ட் வாட்? நானா இருந்தா சார் நான் என்ன தெரியுமா சார் பண்ணுவேன், நான் வந்து பேசுவேன் சார், கூப்பிட்டு பேச ஆள் இல்லை, அதனால கூப்பிட்டு டெய்லி ஒரு half an hour பேசுவேன் டு ரிலாக்ஸ். யாரு கூட பேசுவேன்? டிஜே ரம்யா, ஐ லைக் யூ. ஓகே. ஸோ இல்லை அப்படி ஏதாவது கன்சோல் பண்ணுற மாதிரி ஒரு மீம்லாம் இருக்கும்ல, நைட் தனியாக இருக்கப்ப பேய் வந்தா பேயை கட்டி பிடிச்சிட்டு அந்த லோன்லி டைம் அந்த மாதிரி. ஓகே ஃபைன் சார், இட்ஸ் அ ஃபேண்டசி கொஸ்டின் சார். ஓகே சார், நம்ம இப்போ பரசுராஜா மாறிக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன சார்? பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் டில் டேட்? Now daily I've been getting so many good reports. So yeah, I think a lot of people are liking it. The special one, okay, I don't remember one specific response, but everybody is liking it. Yeah. ஸோ ரிஷி, ஒரு பக்கம் வந்து ஹீரோ படத்தில் எஸ்கேயோடைய கேரக்டரை திருப்பு முனையாக்குற மாதிரி ஒரு ரோல் பண்ணேன். ஸோ வெளியில் என்ன பேசிக்கிறாங்கன்னா எஸ்கே, கவின், அடுத்து ரிஷி அப்படின்ற மாதிரி வெளியில பேசுனாங்க. நீ கேட்ட மணிகண்டன் அடுத்து ரிஷி அவங்களெல்லாம் விட்டுற அப்படின்னு. ஓகே. ஸோ அதை பற்றி முளைக்கவே இல்லை, அதுக்குள்ளார முடிச்சு விடலான்னு பார்க்குறேன். சரி இல்லைங்க, ஜோக் சப்பாட் வந்து லைக் வந்து அந்த ஒரு லைக் வெர்சடைல் ஆக்ட்ரஸ் லிஸ்ட் அடுத்த ஜென்ரேஷனோட இதில் இருந்தாங்க. மணி இருந்தாங்க, அசோக் செல்வன் அவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு தே ஆர் இன் டூ பிளேசஸ். ஸோ நீ இருக்க. ஸோ ஆப்வியஸாக அந்த தாட் இருக்கும்,
லைக் ஒரு நம்ம பண்ணணும் லீடாக பண்ணணுன்ற அதுக்கான ஸ்டெப்ஸ் நடந்துகிட்டு இருக்கா? அதான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ நீ பார்த்துருக்க ஆரம்பத்துலேருந்து. ஸோ இவ்வளோ நாள் பண்ணது, இவ்வளோ நாள் ரெஸ்யூம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ இது எல்லாமே ரெஸ்யூம். ஸோ ஜாப் வந்து இப்போது கிடைக்கிது. இப்போது சில விஷயங்கள் பேசுகிறாங்க, சில இது டாக்ஸில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் நடக்கும். லீடா செம்ம வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஸோ அதுதான் வேலை கிடைக்க போகுது. இப்போதான் வேலையே கிடைக்க போகுது. அதனால ரெஸ்யூம். ஓகே. ஸோ அந்த எந்த டேரக்டர் அப்படின்ற அப்டேட்லாம் கொடுக்கலாமா ஏதாவது? சும்மா சாதாரண அவ்வளோதான் நியூஸ் எனக்கே தெரியும். பட் இப்போ ஹாப்பி இல்லை? ஹாப்பி. சூப்பர். இந்த கிராஃப்டை நோக்கி எடுத்த எல்லா ரிஸ்க்குக்கும் ஒரு விஷயம் இப்போது நடக்குது. ஸோ சார் நிறையா சொன்னார். உன்னுடைய டேக்அவே என்ன இந்த படத்தில் ரசவாதியிலேருந்து? அவர் ஆப்வியஸாக இந்த இப்போ நீ சொன்னல இந்த கட் ஹெல்த் இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு வந்து இதுதான் சாந்தகுமார் சார் படம். அவ்வளோதான் எனக்கு ஒரு ஒன் ரவுண்டு ஒரு ஹோல்ஸாக எல்லாம் க்ளோஸ் ஆகுது. பட் எனக்கு இது சும்மா சொல்லலை, பர்சனலாக சொல்கிறேன். இது சார் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் காட் லெவல். அது நான் தியேட்டரில் இப்போ ரீசெண்டாக படம் பார்த்தேன். சாதாரணமான ஒரு பர்சன் பண்ணுற விஷயம் இல்லை அது. அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து இஸ் கம்ப்ளீட். எனக்கு வந்து பர்சனலாக அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கணும், பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ இது பப்ளிக்காகவும் நான் தியேட்டரில் பார்த்தேன். நீ கூட இப்போ சொன்னல இந்த நெகட்டிவாக ஒன்று பார்த்தோன்னே இது ஒரு மாதிரி திட்டினாங்களா போனால் அது திட்டலாம் இல்லை. நம்ம பார்க்கும்போது தியேட்டரில் பார்க்கும்போது அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அவர் பண்ணுறது போகிறது வர்றது அதை வந்து இது பண்ணுறாங்க. நெகட்டிவ் கேரக்டரும் சரி பாசிட்டிவ் கேரக்டர் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு நியாயம் தர்மம் இருக்கும். சரியா? ஒரு மாதிரி அபர்ஷன் வரணுங்கிறது பண்ணுறது வேறு. அவர் அந்த நெகட்டிவ் சைடில் அவரோட ஏன் இப்படி இருக்காப்புல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்வின்ஸ் பண்ணுறாரு. பிடிக்குது, ஓகே பாவம் அதுவும் வருது, ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அது பெரிய விஷயம் பண்ணுறது. சார் நான் கேட்ட கேள்விக்கு இது ஆன்சர் நினைக்கிறேன். ஸோ ஃபார் தி பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் யுவர் கேரக்டர். ஸோ ரிஷியே கொடுத்துட்டாரு. தேங்க்யூ, எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. சரி, எனக்கு ஒரு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஏன் ஒரு மாதிரி கண்ணு டயர்டாக இருக்குது? என்ன மேட்ரு? தூங்கலடா சரியா? கும்பகோணம் உங்கள் ஊருக்கு தான் போயிட்டு வந்தேன். அது இல்லையே, வேற ஏதோ கண்ணு டயர்டாக இருக்கிறதுக்கு வேற ஏதோ ரீசன் மாதிரி தெரியுது. என்ன இருக்கும்? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு தான் சாப்பிட்டேன். அப்படியா? நீ எதுவும் வந்து என் பக்கம் நான் இல்லைங்க. அப்புறம் என்ன இல்லை, ஏதாவது ஹைட்ரேட் ஆக ஏதாவது ஹைட்ரேட் ஆகிட்டீங்களா? லிக்விட் ஆகும். எது மோர் குழம்பும் வத்தலும் சாப்பிட்டேன். அந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். 10 மணில அது வந்து ரெஸ்ட் எடுக்கல. இந்த ரிலீஸ் டைம்ல தியேட்டர் விசிட்லாம் போறதுனால. ஆமா, நேத்தி ஒரு ஷோ போயிருந்தோம். எஸ்கேப் 9 o'clock ஷோ. ஓகே சார். ஸோ உங்களுடைய டேக் அவே சொல்லவே இல்லை சார். I think you should watch it because of it's a Shantakumar film. நிறைய யோசிக்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது. ஃபிலாசபிக்கல் இருக்குது, சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, இதெல்லாம் நிறைய இருக்குது. பட் உங்கள் ஐஸே அப்படி தானா சார்? ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக ஏதாவது லென்ஸ் போட்டிருக்கீங்களா? இல்லை ரியலாகவே அப்படி தான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஐஸ் வச்சு ஓகே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சாந்தகுமார் சார். கேள்வி கேளு. என் கேள்வி தானே? இல்லை ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா சார்? ரிஷி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் கம்மிங் இன் டு மை ஷோ. தேங்க்யூ. இதோட முடிச்சுக்கலாம். நிறைய சீக்ரெட்ஸ் வெளில வந்துடும். பட் ஐ லைக் யுவர் ஐஸ் சார். வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். லைக் நிறைய படங்கள் இதே மாதிரி முக்கியமான ரோல்ஸில் பார்க்கணுன்னு விருப்பப்படுறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ரசவாதி. அண்ட் ரிஷி லீடா சீக்கிரம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறோம் ரிஷி. சீக்கிரம். அண்ட் எஸ், நம்மளோட முதல் இன்டர்வியூ. India's finest audio wearable brand, starting at 999.